சொந்த மனைவியினுடைய கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய ஒரு சம்பவத்தை அன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ரொம்ப வசதியான ஒரு ஃபேமிலிங்க. ரொம்ப வசதியானவர், நல்ல தொழிலதிபராக இருக்கிறாரு. குடும்பமும் உயர்ந்த ஒரு குடும்பம். அவங்க கல்யாணம் முடித்து ஒரே ஒரு குழந்தை, நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதான், வெளிநாட்டில் போய் பொருட்களை இறக்குமதி செய்கிறது, அதை ஹோல்சேலாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்படி ரொம்ப பெரிய ஒரு போஸ்டில் அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறார். இவருடைய நல்ல தன்மை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரை தேடி போகிற ஏழைகளுக்கெல்லாம் ரொம்ப அள்ளி கொடுப்பார். பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், மதஸ்தாலங்கள், ஊரில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், ஏழை எளியோர்களுடைய திருமண வைபவங்கள் அப்படி என்று போய் கேட்க அவர் எல்லாருக்குமே நிறைய கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு கொடையாளி, ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக அவர் இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய இவர் அவருடைய பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிற ரொம்ப வசதி இல்லாத ஒரு ஏழையை உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதில் ரொம்ப ஆனந்தம் அடைகிறார். அது ஒரு விதவை பெண், அதாவது கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணு. குழந்தை 2-3 குழந்தை இருக்குது. அந்த குழந்தைகளும் பெரிய படிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்க. அவங்க வேலைக்கு போகக்கூடிய உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்க, ஒழுங்கான சொந்த வீடு இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவரே நேரடியாக போய் உதவிகளை பண்ணுறாரு. இப்படி உதவிகள் பண்ணோன்னா அவங்க அந்த உதவிக்காக அவங்க திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த டைங்ஸ், அவங்களுக்காக கேட்கக்கூடிய துவா, இதெல்லாம் இவரை வெகுவாக கவருது. அதாவது அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அப்படியே மாறாங்க. எப்படி மாறாங்கன்னா, இன்னைக்கு தஹஜ்ஜுல என் பிள்ளைகள்லாம் அவங்களுக்காக துவா செஞ்சுது அப்படிங்கிறாங்க. அப்படியே போகும்போது இவருக்கு இந்த வியாபாரத்தில் சில நெருக்கீடுகள் ஏற்படுது. பொருளாதார ரீதியாக வேறு வேறு பிரச்சனைகள் எல்லாம் இவருக்கு நெருக்கீடுகள் ஏற்பட்டு இவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறார். இந்த டென்ஷனாக இருக்கிற நேரம் அந்த உதவியை பெற்றுக்கிட்ட அந்த பெண்ணினுடைய ஆலோசனை, அவங்க கொடுத்த ஆறுதல் வார்த்தை இவர் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுது. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அது ஒரு காரணமாக அமையுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மனைவி கூட இந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேஷன் தரலை, அவங்க கொடுத்த ஆறுதல் வார்த்தை அப்படி இருந்துச்சு. இந்த ஆறுதல் வார்த்தைக்கு பிறகு அவருக்கு இந்த பெண் மேலே ரொம்ப ஒரு விருப்பம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த உதவிகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் இவர் அல்லாவுக்காக வேண்டி தான் அந்த உதவிகளை செய்கிறாரு. அவர் வீட்டுக்கு போய் அந்த உதவிகளை கொடுக்கக்கூடியவர் இருக்கிறாரு. பர்சனல் விஷயங்கள், அந்த வீட்டுக்கு தேவையான டாய்லெட் வசதிகளை ஏற்பாடு செய்கிறது, பிள்ளைகளுக்குரிய படிப்புகளில் ஏற்பாடு செய்கிறது, இப்படி கொடுக்க அந்த பெண் அவங்க கஷ்டத்தை எல்லாம் பகிர்ந்து போக இவர் கடைசியாக இவருக்கு ஒரு சிந்தனை அந்த பெண்ணு பிளான் பண்ணி ரொம்ப திட்டமிட்டு தீட்டி விடுறா. அவங்க வார்த்தைகளை இந்த காய் நகர்த்துதல்னு சொல்லுவாங்க இல்லையா, வேற வேற வார்த்தைகளால் பேசி நான் ரொம்ப ஒரு கணவன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு ஆண் துணை எனக்கு ரொம்ப தேவை இருக்கு, என்னுடைய உடல் ரொம்ப அவசியமா இருக்குது அந்த தேவைக்கு, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சொல்லாம சொல்லி அதனுடைய சிம்டம்ஸ்களை சொல்லி இவருக்கு இந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை, அவசரமா இவருக்கு ஒரு கல்யாணம் தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த பெண் ஒரு வார்த்தை பாவிக்க, நான் தப்பு பண்ணிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு, நான் அல்லாஹ்க்கு மாறு செய்டுவேனோ என்று பயமா இருக்குது, என்ன யாரும் திருமணம் முடிக்க வராங்கல்ல அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்தோடனே இவருக்கு அவங்க அந்த பெண்ணு பிளான் பண்ண மாதிரி ஒரு எண்ணம் தோன்றியாச்சு. அப்ப நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது, நான் ஹலால ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன், மறைமுகமாக இருக்கட்டும், ஒரு நேரம் பெறும்போது மனைவி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாரார். இந்த ஒரு முடிவு எடுத்தது தான் அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது. அந்த தவறுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இவர் என்ன பண்ணுறாருண்டா, இந்த முடிவை எடுத்து அதுக்கப்புறம் இவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேற மாதிரி போகுது. இப்போ அவர் அந்த பெண்ணோட தவறாக நடக்க தொடங்கிட்டாரு. இந்த விஷயம் அவருக்கு பெரிய ஒரு தலையடியாக மாறி போச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவருக்கு அந்த திருமணத்துக்குரிய நாள், பகிரங்கப்படுத்தக்கூடிய நாள், இவர் என்ன செய்யறாருன்னா, இவருக்கு ரொம்ப வசதியானவர் தானே, இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மௌலவியை வச்சு 2 சாட்சியை வச்சு ஒரு ஈஜாப் கபில நடத்திக்கிட்டார். இஸ்லாமிய திருமண ஒப்பந்தமா நடத்திக்கிட்டார். நடத்தி
உத்தியோகபூர்வமாக எழுத்து முறையில் நம்ம அப்புறம் பண்ணிடலாம், வீட்டுக்கு மெல்ல மெல்ல ஒய்ஃபுக்கு சொல்லிட்டு நான் அப்புறம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த காய் நகர்த்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் மனைவி கிட்ட தெரியப்படுத்தி இப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடு இவர் சொல்லி செய்ய பார்க்குறாரு, வேறால முடியலை. இதற்கிடையில் இந்த பெண் அவசரப்படுறான். இந்த பெண்ணினுடைய முழு நோக்கமும் என்னன்னு சொன்னா, இவர் ரொம்ப பொருளாதார உச்ச நிலையில் இருக்கிறார், இவருக்கு மனைவியானா அவ்வளவு சொத்து நம்முடையதுதான், நம்ம பிள்ளைகளுடையதான். இவர் எந்த வகையிலையும் நம்மளை கைவிட முடியாத அளவுக்கு எவிடன்ஸை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இவருடைய வாய்ஸ் ரெக்கார்டுகள், இவர் பேசியது, இவர் பலகீனப்பட்டு பேசினது, இவர் மடியில விழுந்து சரணடைஞ்ச சம்பவங்களை எல்லாம் இவர் ஆடியோ வீடியோ அப்படி இப்படி ரெக்கார்டுகள் சாட்சிகள் எல்லாம் அப்படியே கிரியேட் பண்ணி இவருக்கு எதிராக இப்ப புரட்சியை கிளப்ப தொடங்குறான். இப்ப இவர் ரெண்டு பேருக்கும் இடையில ரொம்ப பெரிய ஒரு முருகல் நிலை ஏற்பட்டு, நான் என்ன உனக்கு உதவி செய்ய வந்தேன், நான் உனக்கு எவ்வளவு பெரிய உதவியாக இருந்து உனக்கு கணவனாகவே என்ன நான் உனக்கு தந்தேன், நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு இவருக்கு சண்டை செஞ்சா, நீ என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்தக்கூடாது இல்லை, நான் இதை வெளியில பப்ளிக் பண்ணுவேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன், உன் மனைவி கிட்ட தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி கடைசியாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு 5 கோடி ரூபாய் காசு, எனக்கு என்னுடைய பிள்ளைகளோட வாழ்றதுக்கு ஒரு பெரிய ஒரு வீடு, இதை தந்துட்டேன்னு சொன்னா நான் முத்தாக விளைகிறேங்கிறான். இப்பதான் இவருக்கு ஞானம் பிறக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வேற வழி இல்லாம நடந்த விஷயத்தை எல்லாம் மனைவி கிட்ட சொல்றாங்க. மனைவியை பொறுத்த வரைக்கும் அந்த முழு சொத்துக்களும் போனாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நீங்க தவறா நடந்தீங்களே, அந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவங்க சூசைட்டுக்கு போயிட்டாங்க. அந்த சூசைட்லேருந்து அவங்க தப்பித்தான் இப்போ கவுன்சிலிங் வந்திருக்கிறாங்க. இதான் நடந்த சம்பவங்க. இதை ஏன் நான் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன்னா, இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன இந்த விஷயம்னு சொன்னா, நம்மகிட்ட வசதி இருக்குது, நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்குதுன்னா நம்ம உதவி செய்யறோம் இல்லையா, அந்த உதவி செய்யறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த உதவிங்கிறது நம்மகிட்ட எவ்வளவு வசதி இருந்தாலும், ஒரு ஏழை சாப்பிடாம இருக்க அந்த சாப்பாடை கொடுத்துடலாம், ஒரு ரொம்ப படிப்பு அறிவு படிக்கிறதுக்கு வழி இல்லாம அந்த படிப்புக்கு கொடுங்க, என்ன உதவி வேணும்னாலும் செய்யுங்க. அஜ்னபி மஹரமி உறவுகள் கண்டிப்பாக பேணணும். விளங்கிட்ட, ஒரு பெண்ணுக்கு நீங்க உதவி செய்யணும், உங்க மனைவி மூலமா கொடுத்துட்டு போங்க, அந்த சமுதாயத்தில் உள்ள ஒருத்தட்ட கொடுக்க வைங்க. நீங்க எல்லாம் நேரடியாக இன்வால்வ் ஆக வேண்டாம், நீங்க நேரடியாக தொடர்பு வைக்க வேண்டாம். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான். அது பெண்ணாக இருந்து உதவி செய்ய போனாலும் ஒரு ஆணுகிட்ட தனிச்சிருக்க வேண்டாம், ஒரு ஆண் உதவி செய்ய போனாலும் ஒரு பெண்ணிடத்துல தனிச்சிருக்க வேண்டாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு கருணை காட்டுங்க, ஆனா கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறாங்க. அதை செய்ய போனீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை சீராளியும் இருக்கக்கூடிய மனைவியினுடைய கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். நான் ஏழைகளை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லலை, கல்யாணம் பண்ணுங்க. அப்ப கல்யாணம் பண்றதா இருந்தா உங்களுக்கு தகுதி தராதரம் எல்லாம் சரியா இருக்குது. அதாவது தகுதி தராதரம்னு நான் வசதிக்கு வசதியை பார்க்கணும்னு சொல்லல, ஏழையா இருந்தாலும் பார்க்கலாம், அங்க மார்க்கம் இருக்குதா, நல்ல குணம் இருக்குதா, உண்மையா அவ பொருளாதாரத்துக்கு ஆசைப்படுறாளா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்க மனைவிக்கு தெரியப்படுத்துங்க. மனைவியினுடைய சம்மதம் எடுத்தான் திருமணம் முடிக்கணுமான்னு கேட்ட கிடையாது. ஆனா மனைவிக்கு தெரியாம திருமணம் முடிக்க கூடாது. 2ஆம் கல்யாணம் பண்றதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, 2ஆம் கல்யாணம் பண்ணுங்க, பண்ணா முடுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா ரகசியமா திருமணம் முடிக்கிறதுங்கிறது வப்பாட்டி வச்சுக்கிறதுக்கு சமம். மார்க்கம் அந்த பிரச்சனையை நீக்கிறது தான் 2ஆம் கல்யாணத்தையே அனுமதியாக்குது. நீ அந்த 2ஆம் கல்யாணத்தையே வப்பாட்டி மாதிரி வச்சிருக்கிறதுக்கு எப்படி இஸ்லாம் அனுமதிக்கும் கேட்கிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ரகசியமா வெளிநாட்டுல ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சிடலாம், இன்னொரு ஊர்ல போய் ரகசியமா திருமணம் முடிச்சுட்டு வியாபாரத்துக்கு போற மாதிரி போயிட்டு வந்துருவோம், சொல்ல தேவையில்லை அப்படியே நினைக்கிறாங்க. எப்படியுமே அனுமதி இல்லையே. நீ உன் மனைவிக்கு தெரியப்படுத்தணும், நீ திருமணம் முடிக்கிறத பகிரங்கப்படுத்தணும். ஏன்னா நீ நாளைக்கு மௌத்தானவனுடைய சொத்து பங்கீடு எப்படி நடக்கும்? அந்த சொத்து பங்கீடு நடக்கும்போது அவோடி எனக்கும் கணவன் நீ பொய் சொல்றன்னு சொல்லுவாங்களே, 4 பேருக்கு தெரியணும், அப்பதான் நீதி இருக்கும், நியாயம் இருக்கும். அப்ப இப்படி கல்யாணம் பண்றவங்க 2 விஷயத்துல தவறு செய்யறாங்க. ஒன்று, ஆசைக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, முதல் மனைவி கிட்டேயே கூடுதலா இருந்துகிட்டு எப்பவாச்சும் அவளை கவனிச்சு துரோகம் பண்றாங்க, அல்லது புதுசா கண்ட மனைவியை பிடிச்சுக்கிட்டு பொண்டாட்டிய தூக்கி வீசுறாங்க. இப்படி 2 விதத்துல இந்த தவறு நடந்துகிட்டே இருக்குது. அல்லது கொஞ்ச நாள் முடிச்சுட்டு சரிப்பட்டு வராதுமா, நான் உன்னை தலாக் பண்ணிடுறேன்ட்டு போறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு அநியாயம் இல்லையா? நீ உதவி செய்யறது வேறு, கல்யாணம் பண்றது வேறு. உதவி செய்ய போய் கல்யாணம் பண்ணிடாதீங்க.
அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இப்ப பாருங்க, நல்லா இருந்த குடும்பங்கள் எந்த குறையுமே இல்லை, இந்த மனைவியால் அவனுக்கு எந்த குறையுமே இல்லை, ரொம்ப வசதியா, ரொம்ப பொருளாதாரத்தோட, ரொம்ப மார்க்கத்தோட, கணவன் மனைவி குழந்தை குட்டி என்று நாடு நாடா சுத்தி அவங்க மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அந்த வாழ்க்கையில குளத்துல கல்லறிஞ்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு விபரீதமான இந்த விஷயம் நடந்து வச்சு பிள்ளைங்க மனநிலை பாதிக்கப்படுது. பொண்டாட்டி சூசைட் பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த சொசைட்டில அவருடைய கௌரவம் அப்படியே இல்லாம போச்சு. அந்த பெண்ணை தனியா கார்ல ஏத்திட்டு போறது, அந்த பெண்ணுகிட்ட போன்ல எப்பவுமே கொஞ்சம் பேசுறது, இப்படியான இந்த விஷயங்கள் அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கிட்ட அவரை பற்றி இருந்த ஒரு நல்ல எண்ணத்தை இல்லாமல் ஆக்கி போச்சு. அப்ப அவர் ஒரு நல்ல ஒரு லீடரா அப்ப இல்ல. அப்ப அவங்கள வச்சு மற்றவங்களும் விளையாடலாம், இவர் பொம்பளை விஷயத்துல ரொம்ப வீக்கானவர் அப்படின்னு யோசிக்க தோன்றுவாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குதுங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அடுத்தவர்களுக்கு நீங்க உதவி செய்யறது, அடுத்தவர் கண்ணீரை துடைக்கிறங்கிறது உங்க வீட்டு கண்ணீரை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. நீங்க உதவி செய்யுங்க, அதை கொமனா கொடுங்க. நீங்களா போய் தனியா போய் சந்திச்சு பார்த்து உங்கள்கிட்ட சந்திச்சு பேசுறதுக்கே நேரம் கொடுக்குறாதீங்க. உங்களோட தனியா உட்கார்ந்து பேசுறதுக்கு நீங்க நேரம் கொடுத்தீங்களாக்கும் அவ்வளவுதான், உங்களை கவுட்டு போட்டுருவாங்க. நீங்க எப்பவுமே ஒரு தலைவராக இருக்கணும். ஒரு பொறுப்பு அதிகாரி ஒரு பொறுப்பு அதிகாரியா தான் இருக்கணும். உதவிகளை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காக வேண்டி நீங்க அவ்வளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி போனீங்கன்னு சொன்னா உங்களை மிரிச்சுக்கிட்டே பேய்த்துருவாங்க. நான் இதை யாருக்கு சொல்லணும்னா, வசதி கூடையோ குறைவாகவோ இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கில் இருக்கக்கூடியவங்க நான் சொல்றேன், நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உபத்திரம் செஞ்சிடாதீங்க. உதவிங்கிறது கண்டிப்பா இஸ்லாம் ஆசை ஊற்றுறதுதான். அதுல அஜ்னபி மஹரமி உறவுகள் பேணப்படவில்லை என்றால் இந்த கண்ணீர் பெருகும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக நானும் நீங்களும் இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம்